ஓம் லோமுத்ர சமேத அகத்தி சைனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இப்போ அகால மரணம் துர்மரணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு கருத்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அகால மரணமும் துர்மரணமும் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, வாயில்லா ஜீவன்களை நம்ம துன்புறுத்தாமல் இருக்கணும். நாய், பூனை, பசு, காளை, எலி, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூட வாழக்கூடிய உயிருள்ள ஒரு வாயில்லா ஜீவன்களை நம்ம கொல்லாமல் அதுகளை துன்புறுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டுமே நடக்காது. ஸோ அகால மரணம் அப்படிங்கிறது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிறது, மரணம் வருங்கிறத எதிர்பாராமல் இருக்கிறது. துர்மரணம் அப்படிங்கிறது சூசைட் பண்ணுறது. இப்போ 4 பேர் ரேப் பண்ணி குழந்தைங்களாகட்டும், ஒரு பெண்மணி ஆகட்டும், ஒரு வயதான ஒரு பெண்மணி ஆகட்டும், அவங்களெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஊற்றி போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சேர்ந்தது தான் துர்மரணம். இந்த ரெண்டுமே வராமல் இருக்கணும், இல்லை நோய் இல்லை இயற்கையான மரணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாயிலா ஜீவன்கள் யாருக்குமே நம்ம துன்பம் கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இது வராது. மெயினாக இப்போ உள்ள காலகட்டத்தில் வாயில்லா ஜீவன்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாய்களை நிறைய விஷயங்கள் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்டதை மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறாங்க, நல்ல விஷயத்தை யாருமே பார்க்குறது கிடையாது. இப்போ ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த நாயை ஆளில்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வாயை, கால், கையெல்லாம் டேப்பு சுற்றி அந்த இடத்துல போட்டுட்டு வர்றது, இல்லை ஆள் நடமாட்டாத இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்தீங்கன்னா அது சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? ஸோ இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. வேணும்னே அதை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அதில் இன்பம் காண்கிற மனிதனுக்கு அதை விட மோசமான விளைவுகள் வரும். அதேமாதிரி நாய் குட்டி போட்டால் அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த காம்பவுண்ட்லேயோ இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது. நம்ம குழந்தைங்கள் அப்படி எரியுவோமா? எல்லாமே எந்த ஒரு உயிரினத்துக்கும் தன் குழந்தை நமக்கு எப்படி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சோ இந்த காலகட்டத்தில் வாயிலா ஜீவனாக பிறந்து கஷ்டப்படுது. அதை நம்ம துன்புறுத்தும் பொழுது அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா நமக்கு கடவுள் எப்பேற்பட்ட தண்டனையை கொடுப்பார் அப்படிங்கிறத யோசிங்க. மரண தண்டனம், அகால மரணம் அதாவது அகால மரணம் துர்மரணம்ங்கிறது நமக்கு வேண்டாம். ஸோ யாரையும் துன்புறுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.